Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 21st and 22nd of November 2021. Let's go into the analysis. The first article for the day is Rajasthanல புதுசா ஒரு கேபினட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த கேபினட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு, அதாவது ரிசைன் பண்ண சொல்லிட்டு நியூ செட் ஆஃப் கேபினட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கேபினட் சிஸ்டம் ஆஃப் ராஜஸ்தான் now is 30. ஸோ 30 மினிஸ்டர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. ஸோ இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு யாரெல்லாம் கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ சிஎம் தான் வந்து சொல்லுவார். ஸோ சிஎம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஓத் அப்படிங்கிறது யார் முன்னாடி எடுக்கணும், ஹூ வில் அட்மினிஸ்டர் தி ஓத் ஆஃப் கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா கவர்னர். இண்டோர் கீப்ஸ் cleanest city tag for the 5th year. So 5th year பாத்தீங்கன்னா இண்டோர் வந்து cleanest cityன்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்டாக ஸ்வச் சுர்வேக்ஷான் அவார்ட்ஸ் 2021 வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் இண்டோர் வந்து cleanest city. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரத் அண்ட் விஜயவாடா அண்ட் cleanest state with urban local bodies more than 100. அந்த ஸ்டேட் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஆக்குபைஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே கிளீனஸ்ட் சிட்டி வித் அர்பன் லோக்கல் பாடிஸ் லெஸ் தேன் 100 அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து இட் கோஸ் டு ஜார்க்கண்ட். அண்ட் சத்தீஸ்கருக்கு அப்புறம் அந்த கிளீனஸ்ட் சிட்டி வித் மோர் தேன் 100 லோக்கல் பாடிஸ். ஸோ சத்தீஸ்கருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். And Varanasi has also given award which it was given the award for the cleanest Ganga city. For the 5th consecutive year, it is given by Union Ministry of Housing and Urban Affairs. And இது வந்து ஒரு ஆனுவலாக எவ்ரி இயர் வந்து கிளீன்லினஸ் ரேங்கிங்காக வந்து இந்த மினிஸ்ட்ரி வந்து கொடுப்பாங்க அண்டர் ஸ்வச் சுர்வேக்ஷான் அவார்ட்ஸ். Next article is about post-COVID positive change in positive police attitude towards the public. So police ஓட attitude வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு towards the public after COVID-19 அப்படின்ட்டு ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து போலீஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து சொல்லியிருக்காரு. And here we have to know about smart policing. So smart policing அப்படின்னா the idea was envisioned, articulated and introduced by our Indian Prime Minister at the Conference of GDPs of State and Central Police Organizations held at Guwahati in 2014. ஸோ இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரானம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட் அண்ட் சென்சிட்டிவ், மாடர்ன் அண்ட் மொபைல், அலர்ட் அண்ட் அக்கௌண்டபிள், ரிலையபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ், டெக்னோ சேவே அண்ட் ட்ரெயின். இதுதான் வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கே எல்லாமே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி கம்பைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி அடாப்ஷன், ஃபோக்கஸ் ஆன் கிரிட்டிக்கல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், ஆஸ் வெல் அஸ் அ டீப் கமிட்மெண்ட் டு த வேல்யூஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் சர்வீஸ் டு த பீப்புள் considered essential to take the Indian police to the next level. So Indian police next level of service க்கு கொண்டு போறது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அதோட objective. So next article is about Gurugram Muslims to build mosque. So நமஸ் குருகிராம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ் பண்ணுவாங்க இல்லையா முஸ்லிம். ஸோ அது வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து மாஸ்க் கட்டி கொடுங்க. அது பிகாஸ் ஓப்பன் ஏரியாவில் பண்ணுறதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. பட் மாஸ்க் கட்டலாம், அதுக்கான ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட இருந்தாலும் மாஸ்க் பில்ட் பண்ணுறதுக்கும் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிசிஷன். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக் போர்ட் நாங்கள் வந்து மாஸ்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஸோ தட் நாங்கள் ஓப்பன் ஏரியாவில் நமஸ் பண்ண தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாக் போர்டு அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இட்ஸ் கிவன் இன் தி நேம் ஆஃப் காட் ஃபார் ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ அதுதான் வந்து என்னன்னா வாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்க கிட்ட இருந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களோட ரிலீஜனுக்காக கொடுத்துட்டாங்க, எஸ்பெஷலி முஸ்லீம் ரிலீஜனுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்களதான் வாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அதுலேருந்து வர ரெவென்யூவை வந்து அதாவது அந்த டொனேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுலேருந்து வர ரெவென்யூவை அவங்கள சார்ந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, கிரேவ் யார்ட்ஸ்க்கு, மாஸ்க் அண்ட் ஷெல்டர் ஹோம்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து வாக்காக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அதை திருப்பியும் டேக் பேக் பண்ண முடியாது. அண்ட் நான் முஸ்லிமும் வந்து வாக் கிரியேட் பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இஸ்லாமை வந்து ப்ரொஃபஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ அப்படின்னா ஒரு நான் முஸ்லிம் கூட வாக் போர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி இது கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ் பர் த வாக் ஆக்ட் 1995 சர்வே கமிஷனர் இருப்பாங்க. அண்டர் தி ஆக்ட் லிஸ்ட் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர்ட் அஸ் வாக் பை மேக்கிங் local investigation, summoning witness and requisitioning the public documents. So it is managed by Mutawali, which means a supervisor அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. It is similar to a trust established under the Indian Trust Act 1882, but the trust can be set up for broader purpose than religious and charitable uses. Establish பண்ண trust வாக் போர்டு வந்து என்ன பண்ணலாம், டிசால்வும் பண்ணலாம். So வாக் போர்டு அப்படிங்கிறது is just a juristic person. They have the power to acquire and hold the property and to transfer any such property.
ஸோ வாக் போர்டில் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் இருப்பாங்க, 2 or 3 nominees from the state governments, Muslim legislators and parliaments இருப்பாங்க, Muslim members of state bar council, recognized scholars of Islamic theology. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த வாக் போர்டோட மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ the powers and functions வந்து பார்த்தோம்னா they have the powers under the law to administer the property and take measures for the recovery of lost properties of any work, to sanction any transfer of immovable property of a work by way of sale, gift, mortgage. அதாவது ஏதாவது வாக் வந்து நான் என்னோட immovable ப்ராப்பர்ட்டியை ரிலீஜனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதையும் வந்து மானிட்டர் பண்றது யாருன்னா இவங்க தான். சாங்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 2/3 of the members of the work board vote in favor of such transaction. So next article is about cow welfare measures வந்து எம்பியில் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ டேக்ஸ் பிளான் கூட அந்த கவு வெல்ஃபேர்க்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து 2023 எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் அந்த ஹார்ட் ஆஃப் த பாலிட்டிக்ஸாக வந்து கவு வெல்ஃபேர் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட அப்ஜெக்டிவாகவே இருக்குது. ஸோ அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 2000+ கௌஷலாஸ் கவு ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க, 6 கௌஷலாஸ் as ட்ரைனிங் சென்டர்ஸாக வந்து டெவலப் பண்ணுங்க, அந்த கவு சாங்சுரி வந்து டெவலப் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து அந்த ஸ்கீம்ல வந்து சொல்லியிருக்காரு, அந்த மெஷர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் பிராத்தம் கெட்ஸ் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ். ஸோ பிராத்தம் அப்படிங்கிறது இட் இஸ் a civil society organization dedicated to the improving the quality of education. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் பிராத்தம் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இட் ஹாஸ் பீன் செலக்டட் ஃபார் த இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ், disarmament and development for 2021. So next article is about life expectancy lower for urban poor. ஸோ அர்பன் புவருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கு. இட் ட்ராப்ஸ் பை 9.1 years in men and 6.2 years in women அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல டிசீஸ் பர்டன் அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாகுது. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்க அசின் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி, அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட நேம் வந்து என்னது அப்படின்னா ஹெல்த் கேர் ஈக்விட்டி இன் அர்பன் இந்தியா. அந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் எக்ஸாமின் பண்றாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த ஹெல்த் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் இன் த சிட்டிஸ் இன் இந்தியா. அண்ட் ப்ராசஸாக பீப்புளுக்கு அக்சசபிளாக இருக்கா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், காஸ்ட் ஆஃப் த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸோ ஃபியூச்சரில் பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து இந்த ரிப்போர்ட்ல அக்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசீஸ் பர்டன் வந்து புவர் பீப்புள் மேலே அதிகமாக இருக்கு. ஆல்சோ பாயிண்ட்ஸ் டு அ chaotic urban health governance where municipality of healthcare provides both within and outside the government without coordination and challenges to the urban health governance. அதாவது டிசீஸ் பர்டன் வந்து புவர் பீப்புள்கிட்ட ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So the report calls reportல என்ன சொல்லியிருக்காங்கன்னா strengthening the community participation and governance, building a comprehensive and dynamic database on health and nutrition status in vulnerable population, எல்லாத்துக்குமே ஒரு strong database வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. It also advocates for a better mechanism for coordinated public healthcare services and better governed private healthcare institutions. ஸோ அர்பனைசேஷன்ஸ் வந்து ரேப்பிடாக நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் நாம நம்மளோட பிரைமரி ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அதர் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அர்பன் புவர் வந்து இன்னமும் அதிகமாயிட்டே தான் இருப்பாங்களே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் ப்ரொலாங்டு ஸ்கூல் க்ளோஷர் போஸ் த்ரெட் டு த ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 years மேலே வந்து ஸ்கூல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் லீடிங் டு போஸ்ட் சேலஞ்ச், அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு, ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன்னுமே வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வென் ஸ்கூல் ஷட் ஜெண்டர்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் COVID-19 ஸ்கூல் க்ளோஷர்ஸ். ஸோ அந்த அவங்க சர்வே பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டைம் டு லேர்ன் வாஸ் கன்ஸ்ட்ரைன், அதாவது கேர்ள்ஸ் டைம் அந்த லேர்ன் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பிகாஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமானனால. அதே பாய்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் லேர்னிங் வாஸ் லிமிட்டட் பை, ஸோ பாய்ஸோட பார்ட்டிசிபேஷன் லிமிட் ஆயிருக்கு பிகாஸ் அவங்க இன்கம் ஏர்னிங் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஜாப்ஸுக்கு வந்து போனனால. ஸோ கேர்ள்ஸ் ஃபேஸ் டிஃபிகல்டிஸ் எதுலனா இன் என்கேஜிங் இன் digital remote learning modalities in many contexts because of limited access to internet enabled devices, a lack of digital skills, because அதாவது பாய்ஸை தாண்டி கேர்ள்ஸ் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிகாஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்காது, இருந்தாலும் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நிறைய கல்ச்சுரல் நார்ம்ஸ் வந்து அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து இன்னமும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். So the last article is about
சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் வந்து பார்த்தீங்கன்னா சைனால ஜிப்பிங் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட குவாதர் போர்ட் ஆஃப் பாகிஸ்தான் அங்கே வரைக்கும் வந்து எண்ட் ஆகுது. ஸோ குவாதர் போர்ட்ல நிறைய செக் பாயிண்ட்ஸ் வரதுனால அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ ஹியர் வி ஹேவ் டு நோ அபவுட் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். இது வந்து சைனாவோட ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ், அதாவது இட் இஸ் கோயிங் டு லிங்க் சைனா வித் யூரோப். அதோட பார்ட் தான் வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். and it is a all weather friend of China. ஸோ இது எங்கிருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காஷ்கர் இன் ஜிம்பிங் ப்ரொவின்ஸ் ஆஃப் சைனா வித் குவாதர் போர்ட் அண்ட் பலுச்சிஸ்தான் விச் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொவின்ஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் ரோட்ஸ். ஸோ ரோட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் அந்த இதில் வந்து இருக்குது. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரில் இருக்குது. அதாவது டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன், பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பாகிஸ்தான் ஏன் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா அண்டர் த 1+4 கோஆப்ரேஷன் ஃப்ரேம்ஒர்க், 1 மீன்ஸ் சிபெக் and 4 means energy, water port, transport infrastructure and industrial cooperation. So China would investment வந்து பாகிஸ்தான்ல it is going to further boost by 15% ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தானுக்கும் இப்போ எனர்ஜி நீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. லைக் என்னென்ன எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்னா கரோட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், கராச்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் இன் பாகிஸ்தானோட பஞ்சாப் ப்ரொவின்ஸ். ஒரு இதெல்லாம் தான் வந்து ஒரு சில ஃபியூ ஸ்டெப்ஸ் டு டபுள் த பாகிஸ்தான்ஸ் எனர்ஜி கெப்பாசிட்டி. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் நடக்கும் அண்ட் ஜாப் கிரியேஷனும் இதனால நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து இருக்கலாம். அதாவது சிபெக் ப்ரொவைட்ஸ் பாகிஸ்தான் வித் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் க்ளோஸ்லி வித் மோர் ரிலையபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் சைனா. And next is China's interest in China-Pakistan economic corridor. So அதாவது சைனா வந்து இந்த காரிடர் பில்ட் பண்றதுனால மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஈஸியா வந்து போக முடியும். கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகுது. பிகாஸ் முன்னாடி they will be taking the Malacca route. பட் இப்போ இந்த இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் ரெடி ஆயிடுச்சுன்னா they can use the way of Pakistan. So பாகிஸ்தான் போய் குவாதார் போர்ட் ரீச் ஆகி அங்கிருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். குவாதார் have a estimated capacity to handle 90 million tons of crude oil per year, which will be sent to China after being refined at the port. So at present வந்து 80% of the oil வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா தான் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனாவோட டாமினன்ஸ் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ரீஜன்ல ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ.